தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. ஆனா இப்பதான் தாவேகா தலைவர் விஜய் அவருடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அறம் பொருள் இன்பத்தை அடிப்படையா வச்சு நம்ம தேர்தல் அறிக்கையோட வாக்குறுதிகள் இருக்கும். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாத்த மாட்டோம். தேர்தல் அறிக்கைன்றது எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்மள ஆட்சி செய்ய போற வரவங்க நமக்காக என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில அதிகமாவே இருக்கும். இதுக்கு முன்னாடியே திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சின்னு ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய வாக்குறுதிகளை தெரிவிச்சிட்டாங்க. நான் தான் தமிழ்நாட்டுடைய ஒரு மாற்றமா இருக்க போறேன், நான் சிஎம் ஆக போறேன் அப்படின்னு ஒவ்வொரு மேடைகள்லையும் பிரச்சாரம் பண்ணும் தாவேகா தலைவர் விஜய் அவருடைய தேர்தல் அறிக்கையை 16ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்காரு. நம்ம மனதார நேசிக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்ற நாம உறுதியா ஆட்சிக்கு வர்றோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுவே முதல்ல நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. சரி, என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். நம்ம தேர்தல் அறிக்கையில இருக்கிற ரொம்ப முக்கியமான 10 அம்சங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு முழுசா அதை படிக்கல. நான் 10 உத்தரவாதங்களை கொடுக்கிறேன், என்னை எல்லாரும் 100% நம்பலாம், அதிமுக திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. சொல்லிதான் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இதுல முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, அதிமுக திமுக மாதிரி நான் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை அவங்களுடைய வாக்குறுதிகளை விஜய் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்கு. 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாத்தி கலரை மாத்தி தந்திருக்கிறாங்க. முதல்ல மகளிர் மேம்பாட்டுக்காக விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 6 விலையில்லா சிலிண்டர்கள், மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்க நகை பட்டு சேலை, அதே மாதிரி பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், மாணவர்களுடைய அம்மாக்களுக்கு 15,000 ரூபாய் கல்வி உதவி, மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. முதல்ல இலவசங்களே வேண்டான்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா திமுக கொடுக்கிற இந்த 1000 ரூபாவை விமர்சனம் செஞ்சாரு. ஆனா இப்ப அவங்க 1000, இவங்க 2000, இப்ப இவர் 2500 ரூபாய் கொடுக்கறதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுதுன்னு தெரியல. இதுவும் திமுகவுடைய காப்பி அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. 2வதா இளைஞர் முன்னேற்றத்திற்கு, இளைஞர்களுக்கு ஏணி படிகளாக இருக்கும் உத்தரவாத திட்டங்கள். இளைஞர் முன்னேற்றத்திற்காக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 வரை உதவித்தொகை, ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப், அதே மாதிரி 5 லட்சம் புதிய அரசு வேலை வாய்ப்புகள், தொழில் தொடங்க 25 லட்சம் கடன், அரசு தேர்வுகளுக்கு கால அட்டவணை அப்படின்றதையும் கொடுத்திருக்காரு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த வேலையில்லா திண்டாட்டம் தான். இதுக்குதான் ஒவ்வொரு கட்சிகளும், திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை இதை முக்கியமாவே பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இவர் புதுசா சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதெல்லாமே மாணவர்கள் மத்தியில அது ஒரு வரவேற்பை கொடுக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. வேலை இல்லாத ஒவ்வொரு பட்டதாரிக்கும் மாதம் ரூபாய் 4000 மற்றும் ஒவ்வொரு 12ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் கொடுக்கப்படும். அதே சமயம் என்ன ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்னா, ஏற்கனவே பல கோடி நமக்கு கடன் இருக்கிற நிலையில இதெல்லாம் சாத்தியமாகிற ஒரு விஷயத்தை தான் விஜய் சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்துல வருது. உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான உத்தரவாதம். உலக தரத்துல கல்வி இருக்கணும்ன்றதுக்காக உறைவிட வசதி உள்ள 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள், அதே மாதிரி 20 லட்சம் வரை உயர்கல்வி கடன், நவீன கட்டமைப்புடன் கூடிய அரசு பள்ளிகள், அதுவும் AI மூலமா கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சிகளும் நடக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த AI எல்லாம் கொண்டு வந்து சொன்னது ஜென்சி மாணவர்கள் இடையில ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டங்கள், விவசாயிகளுடைய நலனுக்காக நிலம் இருக்கிற விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 ரூபாய் முதலீட்டு உதவி, அதே மாதிரி பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, MSP நெல் குவிண்டால் 3500 ரூபாய், கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாய், 5 லட்சம் சோலார் பம்புகள், தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000, அதே மாதிரி 100% பயிர் காப்பீடு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுவும் ஆல்ரெடி திமுக அதிமுக கட்சிகள் வெளியிட்ட வாக்குறுதிகளை இடம்பெற்ற ஒரு விஷயமா இருக்கு. இதையும் அவர் காப்பி அடிச்சு சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் விஜய் மேல வைக்கப்படுது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான உத்தரவாதம். தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக 2036க்குள்ள $1.5 டிரில்லியன் பொருளாதாரம், AI அமைச்சகம், AI பல்கலைக்கழகம், AI நகரம், MSMEக்களுக்காக
15,000 கோடி ஆதரவு, அதே மாதிரி மாவட்ட வாரியாக மாஸ்டர் பிளான், தமிழ்நாட்டுல முதலீடு செய்பவர்களுக்கு 21 நாட்களுக்குள் வணிக உரிமம் அப்படின்னு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான ஒரு விஷயத்தையும் இவருடைய வாக்குறுதியில இடம்பெற்றிருக்கு. எல்லாமே ஏஐ சம்பந்தப்பட்டு விஜய் சொல்றதுனால இது எல்லாமே புதுசா இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில இருக்கு. அரசு ஊழியர்கள் நல உத்தரவாதம். அரசு ஊழியர் நலனுக்காக மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை. 5 ஆண்டு பணியில இருக்கிற ஒப்பந்த ஊழியர்களுக்கான பணி நிரந்தரம். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 18,000 ரூபாய், சுகாதார பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய், அதே மாதிரி பணி ஓய்வின் போது 15 லட்சம் கொடுக்கப்படும் அப்படின்றதையும் அவருடைய வாக்குறுதியில சேர்த்திருக்காரு. முக்கியமா நல்லாட்சிக்கு தேவை ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி தான். அப்படியான ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன்றதுக்காகவே லஞ்சம் இல்லாத நிர்வாகத்துடன் அரசு சேவைகள் அனைத்துமே வீட்டு வாசல்ல காலக்கெடுவுடன் கூடிய அரசு சேவைகள். நிதி ஒதுக்கீட்டுல 10% திட்டங்களை மக்களே தீர்மானிக்கும் அதிகாரம். சட்டமன்றத்துல மக்கள் முறையீட்டுக்காக ஒரு நாள். இதுதான் அந்த 10 உத்தரவாதமா இருக்கு. இது ஆல்ரெடி அவர் திருப்பூர்ல வந்தப்பவே இந்த வாக்குறுதிகளை தெரிவிச்சிருந்தாரு. ஒவ்வொரு இடத்துலயும் விஜய் அவர்கள் வாக்குறுதிகளை சொல்லும் பொழுது இது எல்லாமே திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை காப்பி அடித்துதான் விஜய் சொன்னாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல அப்பவே வைக்கப்பட்டது. என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் பிராக்டிக்கலோ, எது பாசிபிளோ அதை மட்டும்தான் சொல்லி இருக்கிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுல சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இளைஞர்களை கவரக்கூடிய விதமா விஜய் ஏஐ எல்லாமே ஏஐ அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இதுதான் மக்கள் மத்தியில ஒரு கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்கால திறன் பயிற்சி மையங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் இயங்கும் இலவச போட்டி தேர்வு பயிற்சி. திமுக, அதிமுக 2 கட்சிகளுக்கு இடையில தென் மாவட்டங்கள்ல யாருக்கு ஆதிக்கம் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும்போது, விஜய் தென் மாவட்டங்கள்ல கவர விதமா விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுக்குற அப்படின்னு சொன்னது எல்லாமே தென் மாவட்டம், டெல்டா மாவட்ட பகுதிகளில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு நல்லதாவே பார்க்கப்பட்டதுனால இந்த ஒரு வாக்குறுதி அங்க இருக்கிற டெல்டா மாவட்ட பகுதிகள் சேர்ந்த மக்களிடம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்துற ஒரு விதமா இந்த வாக்குறுதியை பாக்குறாங்க. இதுல விஜய்க்கு இருக்கிற சவால் என்ன அப்படின்னா, விஜய் கொடுத்திருக்க வாக்குறுதிகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாக்குறுதியா இருக்கு. அப்படி இருக்கும்போது 1.5 டிரில்லியன் வளர்ச்சி பொருளாதாரத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. இதுக்கான திட்டமிடல் விஜய் கிட்ட என்ன இருக்கு, எப்படி இதை சாத்தியப்படுத்துவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த நேரத்துல இருக்கு. வாக்குறுதிகள் அப்படின்றது மக்களை ஏமாத்துறதுக்காக அப்படின்ற ஒரு போக்க இப்ப இருக்கிற அரசியல் தலைவர்கள் கையாளுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. விஜய் இந்த தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம், இப்ப கடைசி நேரத்துல சொல்றாரு அப்படின்ற பல விமர்சனங்களையும் தாண்டி இந்த தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில எப்படி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.